மனோகர் ஐயா, ராமச்சந்திரன் சார் ஒரு சால்வை எல்லாம் போடுறோம், அதெல்லாம் வாங்கிங்க. அதே தியானத்தில் எடுங்க சார். நீங்கள் தயவு செஞ்சு வெளில வந்துடாதீங்க. திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தினுடைய 42ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்யக்கூடிய சான்றோர் பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணுடைய தகப்பனார், ஆமாம், ஞான சம்பந்தன் அவர்களே, என்னுடைய அருமை தம்பி சொர்க்கோ பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் அவர்களே, நடிப்புக்கு இலக்கணம் வகுக்கக்கூடிய திரைப்பட லெஜண்ட் நாசர் அவர்களே, இப்போ வரைக்கும் என் மனசில் இருக்கக்கூடிய பாண்டியராஜன் அவர்களே, இப்போ வரைக்கும்னா இனிமேலும், ஏன்னா அவர் ஒரு வசனம் சொன்னார், அது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. அது என்ன பண்ண ஆண் பாவம்னு நினைக்கிறேன். அதில் வி.கே. ராமசாமிகிட்ட சொல்லுவார், எங்கள் அம்மாவை நீ கட்டிக்கலாம், உங்கள் அம்மாவை நான் கட்டிக்கக்கூடாதாம்பார். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் வானதி ராமநாதன் அவர்களே, மதிப்பிற்குரிய ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் மகா கணபதி அவர்களே, அவருடைய மனைவியார் டயானா அவர்களே, என்னுடைய அருமை தம்பி மிகச்சிறந்த இசையாசிரியர் உமாசங்கர் அவர்களே, இந்த நகைச்சுவை மன்றத்தை 42 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அல்ல, வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. எல்லோரும் நின்று பேசல, நான் உட்காந்து பேசுகிறேன்னு யாரும் தயவுசெய்து நினைக்காதீங்க. எனக்கு உட்காந்து தான் பேச முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், L4 L5 பிரச்சனை இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது. அது இந்த டைம் ஃபில்லிங், அதுக்காக அவர் சொன்னார், சேகரன் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணார், சார்கிட்ட பேசணும் ராமச்சந்திரன் சார்கிட்டன்னா. இல்லை, அவரும் மெடிடேஷனில் தான் இருக்கிறார், தியானத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு. நான் ஏறத்தாழ 52 வருஷ தியானம். இது உலக சாதனை, கின்னஸ் ரெக்கார்டில் போடலாம். 1973 ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்த சாதனை. அது சாதனையா தியானமா? ஒருத்தன்ட்ட கேட்டேன், நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இல்லையா, ஒருத்தன்ட்ட கேட்டேன், கேன் யூ டெல் மீ எ சென்டென்ஸ் இன் விச் யூ ஃபைண்ட் பீஸ், காம்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டேன். கொஸ்டின் என்ன? ஒரு ஆங்கிலம் தெரிந்த நண்பன்கிட்ட கேட்டேன், கேன் யூ டெல் மீ எ சென்டென்ஸ் இன் விச் யூ ஃபைண்ட் பீஸ், காம்னஸ் அண்ட் ஹாப்பினஸ். அவன் உடனே சொன்னான், மை வைஃப் இஸ் ஸ்லீப்பிங். இல்லை, 3 இருக்குடான்ட்டான். சும்மா அப்பார்ட் ஃப்ரம் த ஜோக் ஒன்று சொல்லிடுறேன். மனைவிமார்களை விளையாட்டாக
காயப்படுத்துகிற அல்லது கேவலப்படுத்தக்கூடிய மலினப்படுத்தக்கூடிய ஜோக்குகளை, நகைச்சுவைகளை நான் ஆதரிப்பதில்லை. சத்தியமாக சொல்லுகிறேன். அதற்காக கணவன்மார்களை தொந்தரவே செய்யாமல் மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தமில்லை. இப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. இப்போ என்னையெல்லாம் பொறுத்தவரையில் நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடை உலகத்திலே வந்து பேசிக்கொண்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பின்புலமாக இருப்பது, சத்தியமாக சொல்லுகிறேன், ஆத்மாவின் அடித்தளத்திலிருந்து சொல்லுகிறேன், என் மனைவிதான். இப்போ இந்த மனிதர்களை வந்து 3 விதமாக பிரிப்பார்கள். உத்தமர்கள், உத்தமன், மத்திமன், அதமன் அப்படின்னு பிரிப்பான். என்னுடைய மதிப்பிற்குரிய சகோதரி நம்முடைய ரேவதி சங்கரன் அவர்களை பார்க்குற போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஈவன் அட் திஸ் ஏஜ். இந்த வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, சமைக்கிறாங்க. அவங்க சமைச்சதை நம்பி சில பேர் சாப்பிட்றாங்க. நான் நேற்று தான் இங்கே வரணும், நீங்கள் பேசணும் அப்படின்னு சேகரன் சொன்னார். அப்போ நான் சும்மா அகஸ்மாத்தாக ஆக்சிடென்டலாக யூடியூப்பை பார்த்துட்டே இருந்தேன். யூடியூப்பில் கவசம் கனெக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு சேனல். அதில் நம்ம ரேவதி சங்கரன் அம்மா ஒரு விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த விளக்கத்தில் அவங்க ஔவையாருடைய பாட்டு ஒன்று, நானும் இலக்கியம், ஏன்னா இவர் தமிழ் பேராசிரியர், இலக்கியம் ஞானசம்பந்தன் ஐயா சொன்ன பிறகு இப்போ நான் இங்கிலீஷிலேருந்து ஏதாவது ஒரு இலக்கியம் சொன்னேன்னு வைங்க, கடுப்பாயிரும். தமிழ்லேருந்து ஔவையார் பாட்டு அந்த அம்மா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது அந்த பாட்டு வந்து எப்படின்னா, எனக்கு பாட்டு முழுக்க ஞாபகம் இல்லை. பலா மா பாதிரியை பார் அப்படின்னு ஒரு வெண்பா முடியும். பலா மா பாதிரியை பார். பாதிரியை பார்னா ப்ரீஸ்ட் கிடையாது, மரம், பாதிரி மரம். பலாமரம் என்ன பண்ணும்னா பூக்காது, காய்க்கும். பலாமரம். மாமரம் பூக்கும், காய்க்கும். இந்த பாதிரி மரம் இருக்குது பார்த்தீங்களா, பாதிரி மரம் எப்படி அப்படின்னா, பலாமரம் பூக்காது காய்க்கும், மாமரம் பூக்கும் காய்க்கும். பாதிரி மரம் பூக்கும் ஆனால் காய்க்காது. பூக்காது காய்க்கும், பூக்கும் காய்க்கும். இது பூக்காது, பூக்கும் ஆனால் காய்க்காது, பாதிரி மரம். அது மாதிரி அவங்க அழகாக அதை சொன்னாங்க. சில பேர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா தான் கொடுப்பான் தானம். சில பேர் கேட்காமலே கொடுப்பான், சில பேர் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். இந்த 3 மாமரம் கேட்ட உடனே கொடுக்கும். என்னையை பொறுத்தவரையில் இப்போ இந்த செயின்ட் பீட்ஸ் ஹாலில் நகைச்சுவை மன்றத்தில் கூடி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே மாமரத்துக்கு சமம். ஒரு ஜோக் சொன்னால் உடனே சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு ஔவையார் பாட்டு ரேவதி சங்கரன் அம்மா சொன்னதுனால எனக்கு இன்னும் ஒரு ஔவையார் பாட்டோட கடைசி வரி, அழகுனா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பியூட்டி பார்லர் போகிறது. இப்போ சாரதா அக்காலாம் உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்கெல்லாம் பியூட்டி பார்லருக்கு போகிறதே கிடையாது. முதல்ல பியூட்டி பார்லருங்கிற அந்த சொல்லாக்கமே தவறு, மேக்கப் பார்லர் தான் கரெக்டு.
ஔவையார் பாட்டில் ஒன்று என்ன வருதுன்னா, கல்வி அழகே அழகுன்னு வருது. மற்றதெல்லாம் அழகு கிடையாது, கல்வி அழகு தான் அழகு. அப்படின்னா த பெஸ்ட் பியூட்டி பார்லர் எதுனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் பியூட்டி பார்லர். கல்வி அழகே அழகு, ஏகாரம் போட்டு சொல்லியாச்சு. மற்ற அழகெல்லாம் அழகல்ல, கல்வி அழகே அழகு. அப்படின்னா மிகச்சிறந்த அழகு நிலையம் எது? கல்வி நிலையம் தானே. அது பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம். ஆனால் இது நகைச்சுவை மன்றமாக இருந்தாலும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அந்த அழகு நிலையங்களில்தான் இன்றைக்கு நடக்கக்கூடாத அசிங்கங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கல்விக்கூடத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். நான்லாம் படிக்கிற போது எங்கள் வாத்தியாரெலாம் அடி பின்னி போடுவார். காலேஜ் படிக்கல, 1968 கூட காலேஜ், தியாகராஜர் காலேஜில் படிக்கல, அடிச்சு போடுவார். இப்போல்லாம் தொட முடியலை. டீச்சர் இப்போ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசி பெஞ்சில் 5 பையங்க பெஞ்சில் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, கல்வி அழகே அழகு, நடக்கக்கூடாத அசிங்கங்கள்லாம் நடக்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஸ்கூலில் மதுரை சௌராஷ்டிரா ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கையில் எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், தமிழ் வாத்தியார். அவர் செக்கச்சவேர்னு இருப்பார், சுண்டுன்னா ரத்தம் வந்துடும். என் மேலே என்னமோ அவருக்கு அப்படி ஒரு பிரியம். நான் முதல் பெஞ்சில் உட்காந்துருப்பேன், என் மேலே அப்படி ஒரு பிரியம். கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சு வரையிலே என் மண்டையில் ஒரு தட்டிட்டு தான் போவார். எனக்கு அவரை பார்த்தா கடுப்படிக்கும், ஏன்னா அவ்வளவு கலரு. இப்போ நாசர் சாரை விட 10 மடங்கு கலர் எங்கள் வாத்தியார். அவர் ஒரு நாள் இலக்கண வகுப்பு நடத்தினார். பண்புத்தொகை அப்படின்னார். என் மேலே ரொம்ப பிரியமா, ராமச்சந்திரா ஐயா, பண்புத்தொகைன்னா என்ன? நடத்தவே இல்லையே ஐயா. உடனே அவர், நடத்திட்டேன்னா விளங்கிருமோ? ஆனால் என் மனசுக்குள்ளே நான், விளங்குற மாதிரி நடத்திடுவீங்களோ? போர்டில் எழுதினார், பண்புத்தொகை, பண்பு தொக்கி நிற்பது பண்புத்தொகை அப்படின்னு. எனக்கு அந்த பண்புங்கிற வார்த்தை புரியுது, நிற்கிறதுங்கிற வார்த்தை புரியுது. இந்த தொக்கினா என்னன்னு புரியலை. ஐயா தொக்கி என்றால் என்ன பொருள் ஐயான்னு கேட்டால் அடிப்பார். அதனால் அமைதியாக இருந்துட்டேன். செம்மண், செம்மண், ராமச்சந்திரா, அது என்ன இளவோ என்கிட்டயே தான் வரும். என்னன்னே புரியலை, என்கிட்டயே தான் வருவார். ராமச்சந்திரா, செம்மண்ணை விரித்து சொல். செம்மையான மண் ஐயா. செம்மையான என்பது பண்பு, ஆனால் செம்மையான என்று இல்லாமல் செம்மை என்று இருக்கிறது. செம்மை என்பது பண்பு, அது தொக்கி நிற்பதால் செம்மண் என்பது பண்புத்தொகை. புரியுதான்னார். எனக்கு புரியலை. புரியலைன்னா அடிப்பார். ஓகேயா, புரிஞ்சிருச்சு. அடுத்து வினைத்தொகை. உண்மையிலே வினை தொகையாக தான். கொல் களிறு, கொன்ற களிறு, கொல்லும் களிறு, கொல்லப்போகிற களிறு, 3 காலமும் தொக்கி நின்றால், சரியா தானே சொல்கிறேன்? அருமை. ஏன்னா நான் அவரை வச்சுக்கிட்டு நான் பாட்டில் உளறிடக்கூடாது. 3 காலமும் தொக்கி நிற்பது வினைத்தொகை அப்படின்னு. என் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு, இவர் தான்டா நம்ம வினைத்தொகைன்னா.
கொள்களிருண்டார். ராமச்சந்திரா ஐயா, பண்புத்தொகை என்றால் என்ன? பண்பு தொக்கி நிற்பது பண்புத்தொகை ஐயா. ஒரு எடுத்துக்காட்டு விளம்பு விளம்பு அவர் அந்த காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டு விளம்பு அப்படின்னார். செம்மண், கருமொச்சை, செம்மையான மண், கருமையான மொச்சை, பண்புத்தொகைனா. அந்தாண்ணா பல்ல கடிக்கிறார். அங்கே அவர் பல்லு கடிக்கிறது எனக்கு கேட்குது. செம்மண் பண்புத்தொகைனா கருமொச்சையும் பண்புத்தொகை தானே, எதுக்காக நம்மளை போட்டு இப்படி கடிக்கிறாரு? வினைத்தொகை என்றால் என்ன ஐயா? 3 காலமும் தொக்கி நிற்பது வினைத்தொகை. எடுத்துக்காட்டு விளம்பு சுடுமொச்சை. ஆமாம், சுட்ட மொச்சை, சுடும் மொச்சை, சுடப்போகிற மொச்சை தான் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், டேபிள் கிட்ட இருந்து துடுன்னு ஓடி வந்து என்னைய கவட்டைக்குள்ளே விட்டு அடிச்சாரு சார். கழுத்தை பிடிச்சி கவட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு அடி சொத்து 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 சொத்துன்னு அடித்தார். இன்னைக்கு கூட எனக்கு வலிக்குது. என்னடா எதுக்குடா அடிக்கிறாரு? நானும் யோசிச்சு பார்க்குறேன். செம்மண் பண்புத்தொகைனா கருமொச்சை பண்புத்தொகை தானே. கொள்களிரு வினைத்தொகைனா சுடுமொச்சை வினைத்தொகை தானே. எதுக்குடா அடிக்கிறாருன்னு ஒன்றுமே விளங்கலை. நல்ல வேலை டொயின் டொயின் டொயின்னு மணி அடிச்சுட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு, வெளியில் வர்றோம். சைக்கிளில் வீட்டுக்கு போகையில் என் ஃப்ரெண்ட்ஸு கூட வர்றாங்க. கேட்டேன், ஏமாப்பில் கரெக்டாக தானடா சொன்னேன், எதுக்குடா அவர் என்னைய போட்டு அடித்தார் அப்படின்னு. அவன் சைக்கிளில் ஸ்டாண்ட் போடுறான். 3 பேரும் சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு ஓரமாக நின்னான். சொன்னானோ, நீ 10 நாளாக கிளாஸுக்கு வரலையா? டைஃபாய்டில் கிடந்தியா? ஆமாம். அந்த 10 நாள் கேப்பில் அவருக்கு மொச்சவாத்தியார்னு பேர் வச்சுருக்கோம்னா. அவருக்கு இவங்க பேர் வச்சுருக்குறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அவருக்கு மொச்சவாத்தியார்னு பேர் வச்சு பரப்பி அதை அவர் காதுக்கும் போய், இப்போ நான் பண்புத்தொகை என்றால் கருமொச்சை, வினைத்தொகை என்றால் சுடுமொச்சைன்னு அடி மொச்சிட்டார் சார். அடி பின்னிட்டார் சார். அன்னைக்கு அடித்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. காலேஜுக்கு வந்த பிறகு 3வது நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. 1970 வருஷம் 3வது நாள் கிளாஸ் நடத்திட்டு எனி டவுட்ஸ் அப்படின்னு கேட்டேன். எனி டவுட்ஸ் அப்படின்னு ஒரு பையன் இருந்துச்சு. சார் ஐ காட் ஏ டவுட். என்ன கேளு? எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்கன்னா? 3வது நாள் தான் ஆயிருக்கு. சர்வீஸில் சேர்ந்த 34 வருஷம் சர்வீஸ் இருக்குது. எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டு? சார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கற்றறிந்த சபை என்பதனால் சொல்லுகிறேன். நான் எப்போவுமே என் 34 வருஷத்தில் என் மாணவர்கள்ட்ட நான் கோவப்பட்டதே கிடையாது சார், திட்டினதே கிடையாது. ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இது 2 தான் ஒரு டீச்சருக்கு தேவையான ஒரு விஷயம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் இருந்ததுன்னா ஒரு ஜெனுவின் டீச்சர் நீட் நாட் கெட் ஆங்க்ரி வித் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னா? ராஜா என்ன கேட்டேன்? இல்லை சார் எப்போ ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டேன் சார்னா. செகண்ட் இயர் தானே? ஆமாம் சார். ஃபஸ்ட் இயரில் எத்தனை பாடம் அரியர்ஸ் வச்சுருக்க? சார் 5 பாடத்தில் 4 பாடம் வச்சுருக்கேன் சார். நான் எப்போ ரிட்டையர் ஆவேன்னா, நீ எப்போ அந்த 4 அரியர்ஸையும் கிளியர் பண்ணுறியோ அப்போ தான் நான் ரிட்டையர் ஆவேன்னு. அவன் ஃப்ரெண்டு பழிச்சுன்னு எந்திரிச்சு, சார் அப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சார்ன்ட்டான். இவன் என்னைக்கு கிளியர் பண்ண, நீங்கள் என்னைக்கு ரிட்டையர் ஆக, நீங்கள் தான் சார் மார்க்கண்டேயன் மாதிரி, அனுமார் மாதிரி சிரஞ்சீவி சார்ன்ட்டான்.
See, we need not get angry. சார், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால் கோபப்பட வேண்டிய அவசியமே வராது சார். அதுதான், கோபப்பட வேண்டிய அவசியமே வராது. இன்னும் கூட சௌராஷ்டிரா ஹைஸ்கூலில் இன்னொரு இன்சிடெண்ட்டு ஞாபகப்படுத்தினேன் பாருங்களேன். ரொம்ப எவ்வளோ பெரிய சிந்தனையோட்டத்தோடு கூடிய ஒரு நிகழ்வு தெரியுமா அது? எங்களுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர், அந்த வாத்தியார் கிடையாது, குமாரசாமி வாத்தியார் கிடையாது, அடிப்பாரில் அந்த வாத்தியார் கிடையாது, இன்னொரு சார், தமிழ் சார் பாடி நடத்துவார். உங்களை பாடையில் பார்க்கணுன்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்ல, இன்னும் ஒரு பேச்சாளரை, எங்கள் ஆசிரியரை நாங்கள் டெய்லி பாடையில் பார்ப்போம், பாடி தான் நடத்துவார். அப்போ குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அப்படி தான் நடத்துவார். கடைசி பெஞ்சில் ஒரு சேட்டைக்கார என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு. அப்போ நமக்கு இந்த மரத்தில் பெஞ்சு போட்டிருப்பாங்க தெரியுமா, இப்படி சரிவாக இருக்கும், பேனாலாம் வைக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கும், ஒரு சின்ன இடைவெளி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த பிளேடு இருக்குல்ல, இந்த பிளேடில் ஒன்று கொண்டாந்து அந்த கேப்பில் சொருகிடுவான். சொருகிட்டு குனித்த புருவமும் டொயின் 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 அடிப்பான். கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் டொயின் 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 ஒரு கால். இப்போ எங்கள் குமாரசாமி வாத்தியார் அடி பின்னிருப்பார். இந்த சார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள சார். இந்த சார், இந்த தமிழாசிரியர் என்ன பண்ணார், யார் அது, அவர் அப்படியே கிளாஸுக்குள்ளே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படியே அந்த கேப்புக்குள்ளே பிளேடை அமுக்கிடுவான். எவ்வளவு சேட்டைக்கார பயில அப்படியே அமுக்கிடுவான், எங்கேயும் கேட்குது. அப்புறம் மறுபடியும் போய் பனித்த சடையும் டொயின் 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 அப்படி மேலேருந்து கீழேருந்து மேலே. அப்போ அவர் ஒரு வாக்கியம் சொன்னார் சார், இது நான் சொல்கிறது 1963. 1963 அவர் சொன்ன வாக்கியம். அந்த சார் பேர் ஞானசம்பந்தன், அந்த ஐயா பேர் ஞானசம்பந்தன். சார், நான் ஞானசம்பந்தன், இது எவ்வளவு பெரிய விஷயம் சார். நான் ஞானசம்பந்தன் பாடுகிறேன், இந்த வகுப்பில் யாரோ ஒரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்கிறார். இந்த வகுப்பில் கோபப்பட்டு திட்ட வேண்டியதற்கு ஒரு பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை, இன்னும் கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்போ கூட கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லியிருக்கான். கோயிலுக்குள்ளே இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லியிருக்கான். லா அண்ட் ஆர்டரை காட்டி தீண்டாமையை ஒழிக்காமல் இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தப்புன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கான். திருநீலகண்ட யாழ்ப்பாணருங்கிற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரர், ஞானசம்பந்தர் என்பவர் அந்தணராக இருக்கிறார். அவர் பாட்டுக்கு இசை வாசித்தவர் யார்? திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு பெரிய புராணம் பேசுகிறது. அந்த பெரிய புராணத்து கருத்தை வச்சு அந்த பையனை திருத்தினார் சார். கோவப்படலை, அவர் கோவப்படலை. அவர் நினச்சிருந்தா எந்த நாய்டா, எந்த நாய்க்கு பிறந்த நாய்டா இப்படி பேசுகிறது, இப்படி செஞ்சு டொயின் டொயின் அடிக்கிறது, துந்தனா அடிக்கிறது பேசியிருக்கலாம். ஆனால் that gentleman was filled with sense of humor. சார், அவங்கள்ட்ட எல்லாம் படித்ததுனால தான் சார் நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி நகைச்சுவையாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஞானசம்பந்தம் பேசுகிறார், பாரதி கிருஷ்ணகுமார் பேசுகிறார் அப்படின்னா அதுக்கெல்லாம் வித்து போட்டவங்க யார்? அந்த ஆசிரியர் பெருமக்கள் சார். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அந்த ஆசிரியர் பெருமக்களை வணங்கி இன்றைக்கி ரொம்ப அருமையான மேடை. கௌரவப்படுத்த வேண்டிய ஆளுகளையெல்லாம் கௌரவப்படுத்துகிறோம். பாரதி கிருஷ்ணகுமார், நாசர் ஐயா, நான் அவதாரம்னு ஒரு படம் எடுத்து விட்டார் சார். என்ன சார் படம் அதெல்லாம்,
என்ன சார் படம்? ஒரு 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 என்னது இன்னைக்கு என்னென்னமோ ஏஐ தொழில்நுட்பம் அது இது என்னென்னமோ சொல்கிறான். ஒன்றும் இல்லை சார், படம் என்ன படம்? அப்படி பார்த்தா அப்படி நடித்தா அப்படி நடிக்கணும். நாசர் சார் இவர் எனக்கு தெரிய சில பேருக்கு பேச்சு வரும், சில பேருக்கு எழுத்து வரும். நல்லா பேசுகிறவங்களுக்கு எழுத்து வராது, நல்லா எழுதுகிறவங்களுக்கு பேச்சு வராது. எனக்கு தெரிய 3 பேர் எழுத்திலும் பேச்சிலும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கு. நம்பர் 1 ஜெயகாந்தன் ஜேகே, எழுத்தும் சரி பேச்சும் சரி. நம்பர் 2 ஏகே அப்துல் காதர், பேச்சும் சரி எழுத்தும் சரி. வாணியம்பாடி அப்துல் காதர். ஜேகே ஏகே இப்போ பிகே. ஜேகே ஏகே இப்போ பிகே. இஸ் இட் ஓகே? ஓகே, டபுள் ஓகே. அவர் ஒரு விளக்கம் சொன்னார் சார். எனக்கு பாரதி கிருஷ்ணகுமாரனை யோசிச்சு பார்க்குறேன். எவ்வளவோ படிச்சிருக்கேன், திமிரில் சொல்லலை, ஒரு பணிவில் தான் சொல்கிறேன். எவ்வளையோ படிக்கிறதுக்கு எவ்வளவோ படிக்கிறது நல்லது இல்லையா? கற்றது கைமண்ணளவுன்னு சொன்னால், கற்றது கைமண்ணளவுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும்? நிறைய படித்த மனுஷன். அவர் ஒன்று சொன்னார், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளுக்கு பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு மீட்டிங்கில் ஒரு கூட்டத்தில் விளக்க சொன்னார். உடுக்கை இழந்தவன் கை போலேண்டா வேட்டி நழுவுகிற போது, இப்போ இந்த வேட்டி கட்டியிருக்கேன், அந்த வேட்டி நடந்துக்கிட்டு இருக்கல நழுவி போகிற மாதிரி இருந்தால் என் கை அந்த வேட்டியை பிடிச்சிக்கிடும். அப்படி தான் எல்லா உரையாசிரியரும் எழுதியிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு புது வெளிச்சம் பாய்ச்சினார். உடுக்கை இழந்தவன்னு சொல்லியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவுந்து கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நழுவிக்கிட்டு இருக்கையில் பிடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம் சொல்கிறீங்க? அப்போ உடுக்கை இழந்தவன் மொத்தமாக அவுந்து கீழே விழுந்துருச்சியா, அப்போ கை வந்து மானத்தை மறைக்கும் இல்லையா? அந்த கை போலே. எல்லாரும் சொன்ன விளக்கம் வேற, பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொன்ன விளக்கம் வேற. அது வேட்டி நழுவுறது அப்படின்னா, இந்த வேட்டி நழுவுறது அப்படின்னா கை பிடிச்சிக்கிடும், அந்த வேட்டி நழுவாமல் பிடிச்சிக்கிடும். அப்படி தான் உரை எழுதியிருந்தாங்க எல்லாரும், பெரும்பாலானவங்க. ஆனால் பிகே ஒரு விளக்கம் சொன்னார். இழந்தவன் சொல்லி, உடுக்கை இழந்தவன்னா அந்த வேட்டி அவிழ்ந்து கீழே விழுந்துருச்சு, அப்போ அந்த கை மானத்தை மறைக்கும் இல்லையா? அந்த கை போலே நண்பன் இருக்க வேண்டும்னு ஒரு உதாரணம் சொன்னான் பார்த்தீங்களா? தட் இஸ் பாரதி கிருஷ்ணகுமார். அதனால் அவருக்கு விருதுன்னா அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ரொம்ப பெரிய ஐயா அவங்க இருக்கிறாங்க, ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ இங்கே நான் என்னை இளங்கோ சார் தான் காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த சங்கீதாலேருந்து. அவர் வர்ற வழியில், சார் இப்போ இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் அனுப்புறது விட்டுட்டோமே சார்னார். என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த பழமையெல்லாம் விட்டுட்டோமே, எல்லாம் புதுமையாக போச்சே, எல்லாம் புதுமையாக போச்சு. இங்கு பேனா பார்த்துருக்கீங்களா? நம்ம காலத்துலலாம் இங்கு பேனா. அந்த சேகரன் மெடிடேஷன் சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த இங்கு பேனாவில் இங்கு ஊற்றுறது இருக்கு பாருங்க, சிந்தாமல் இங்கு ஊற்றுறது இருக்கு பாருங்க, பெஸ்ட் மெடிடேஷன். எவனுக்கு யோகா தெரியுமோ, எவனுக்கு தியானம் தெரியுமோ, அவன் தான் சிந்தாமல் இங்கு பேனால இங்கு ஊற்றுவான். அந்த இங்கு பேனால வச்சு லெட்டர் எழுதினோம்னா அச்சு மாதிரி வரும் எழுத்து. அதை விட இப்போ ரீஃபில் பேனாலாம் வந்த பிறகு ஒரு பெரிய விஷயத்தை இழந்து நிற்கிறோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் கடிதம் எழுதுனேன்னா, எங்கள் அம்மா அதை படித்து பார்த்துட்டு, என் புள்ள எனக்கு கடிதம் எழுதையில்
அழுதுகிட்டே எழுதியிருக்கிறான். எப்படி என் பிள்ளை எனக்கு கடிதம் எழுதையில் அது எப்படி எழுத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டே எழுதியிருக்கிறான்னு எப்படி எங்கள் அம்மா கண்டுபிடிச்சானா, ஹோம் சிக்னஸில் நான் அழுதுகிட்டே இங்கு பேனாவை வச்சு எழுதுனா அந்த என்னோட கண்ணீர் சொட்டு அந்த லெட்டரில் பட்டு ஒரு 2-3 எழுத்தில் கண்ணீர் பட்டு அழிஞ்சிருக்கும். அந்த அழிஞ்சிருக்கிறத வச்சு எங்கள் அம்மா கண்டுபிடிப்பா, என் பிள்ளை எனக்கு லெட்டர் எழுதையில் அழுதுகிட்டே ரீஃபில் பேனால் அது வருமா? கண்ணீர் பட்டால் அழியுமா? இளங்கோ சார் சொன்ன அந்த க்ரீட்டிங்கெல்லாம் விட்டுட்டோமே சார், எனக்கு அவர் சொன்ன ஒன்று பழிச்சுனுங்க. இப்போல்லாம் வாட்ஸ்அப் ஹாப்பி பொங்கல்னு கூட எழுத மாட்டான். ஏன்னா தமிழர் திருவிழா பாருங்கள், ஹாப்பி பொங்கல்னு HPY தான், HPY பொங்கல் கிடையாது, PNGL கிப்பி புங்கு. நான்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கையில் என் கூட கிளாஸில் இது யாரும் நல்ல வேளை என் மனைவி வரல. ரேவதி அம்மா, சாரதா அம்மா எல்லாருக்கும் சொல்கிறேன், வைரத்திட்ட இதை சொல்லிடாதீங்க, சொல்லக்கூடாது சொல்லுவேன் நான், சொல்லக்கூடாது. என் கூட பவளமணின்னு ஒரு பொண்ணு படித்தா, பேர் பவளம், பேர் நல்ல எம்ஏல. அப்போ இந்த பொங்கல் க்ரீட்டிங்ஸ்லாம் வர்றது தேடி தேடி அவளுக்கு ஜெய்சங்கர் ரொம்ப பிடிக்கும், நடிகர். அப்போது ஜெய்சங்கர்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு பொங்கல் க்ரீட்டிங்ஸ் அனுப்புறதுக்கு கடையாக தேடி ஜெய்சங்கர் படம் இருக்கிறத பார்த்து வாங்குவேன். அப்போ மலரும் நினைவுகள். அப்போது இப்போல்லாம் இந்த சட்டை இப்போ நான் போட்டுக்கல சார், இது நீங்கள் கொடுத்த சட்டை தான் சார், ராமராஜ் சார் கொடுத்த சட்டை தான். திருப்பூர் நகைச்சுவை மன்றத்தில் பேச போயில இதை போட்டுட்டு நான் உள்ளே வரையில் ஒரு நண்பர், என்னை வரவேற்ற நண்பர் சொன்னார், சார் பிங்க் கலர்னால் பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னார். நானும் என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வரேன், ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் 5 ஆம்பளைங்க சூப்பராக இருக்குது சார் கலர். அவளுக்கு பிடிக்குமேனு ஜெய்சங்கர் படத்தை தேடி பார்த்து கிரீட்டிங்ஸ் அனுப்புவேன். அந்த பொங்கல் லீவு முடிஞ்சு கிளாஸுக்கு வர்ற போது அப்படி லேசாக என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுப்பா பாருங்க. நல்ல வேளை என் பொஞ்சாதி வரல. எனக்கு ஜெய்சங்கர்னு சொன்ன உடனே ஒரு ஜோக் ஞாபகம் வருது. விளம்பரத்தில் ஜெய்சங்கர் சிஐடியாக நடிக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த படம் பார்த்து முடிக்கிற போது கடைசி கிளைமேக்ஸில் தான் ஜெய்சங்கர் சிஐடின்னு நமக்கு தெரிய வரும். ஜெய்சங்கர் சிஐடின்னு கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும் அந்த படத்தில். ஆனால் படத்துக்கு டைட்டில் சிஐடி சங்கர் அப்படின்னு போட்டுருவோம். இதெல்லாம் மலரும் நினைவுகள். இப்போ நான் சில விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். எம்ஆர் ராதா இப்போ நடிகர்கள் இருக்கிறதுனால இங்கே 3 நடிகர்கள் 3 இயக்குனர்கள். இவங்க 3 பேர் நடிகர்கள். நாசரையா, பாண்டியராஜன் ஐயா, பிகே 3 பேர் இயக்குனர்கள். நடிச்சு வேறு இருக்கீங்களா? நடிச்சிருக்கேன். பேராசிரியர் அதான் நான் இப்போ 4 நடிகர்கள். ஆட வந்த தெய்வம்னு ஒரு படம், பழைய படம், டிஆர் மகாலிங்கம். எம்ஆர் ராதா வந்து நடிகவேள் வந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி வருவார். கீழே ஹாலில் உட்காந்து ஒரு பொண்ணு, ஒரு நடிகை வந்து வீணை வாசிக்கிட்டு இருப்பாங்க. அபஸ்வரமாக வாசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே வந்து இப்படி பார்ப்பார். கொஞ்ச நேரம் நின்றுட்டு, வீணையா அப்படிம்பார். ஆமாம், சரஸ்வதி வாய்ச்சது.
இவ்வளோதான் சார், போயிடுவார் சார். விலங்குலையில் அதுதான் எம்ஆர் ராதா. மேலேருந்து இறங்கி வர்றாரு சார், வீணை வாசிக்கிட்டு இருக்காங்க, அபசுரமாக வாசி. ஒரு விமர்சனத்தை எவ்வளவு நாசுக்காக நாகரிகமாக செய்ய வேண்டும். நீலா வீணை வாசிக்கலன்னு யார் அழுதான்னு கேட்கக்கூடாது, அது நாகரிகம் கிடையாது. நீலா வீணை வாசிக்கலன்னு யார் அழுதா? இப்படி அவசரமாக வாசிக்கிறதுக்கு பேசாமல் செத்து போகலாம், அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது, நாகரிகம் கிடையாது. அந்த நாகரிகத்தை நடிகவேல் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. கீழே இறங்கி வர்றார், வீணையா வாசிக்கிற? ஆமாம், சரஸ்வதி வாசிச்சது. புரியுதா என்னன்னு? இதுதான் சார் நகைச்சுவை. நகைச்சுவைனா யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நான் ஒரு நகைச்சுவை சொல்கிறேன். இப்போ இந்த நாட்டில் என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சிட்டான். ஒரு திருடனை இப்போ நேற்றுக்கு பார்த்தேன் டிவியில், ஒரு திருடனை ஒரு போலீஸ் அம்மா துரத்திக்கிட்டே ஓடியாடுறாங்க. அவன் தாவி தாவி ஓடுறான். கடைசி என்னமோ ஒரு அந்த இப்படி உடம்புல தடவுவாங்களே, அது என்ன வாசனையாக இருக்குது, அதை அவன் தூக்கி போடுறான். உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க உடம்புல தடவிக்கிறாங்க. கடைசி காட்சி பார்த்திங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் அந்த திருடனும் இந்த டைட்டானிக்கில் லவ்வர்ஸாக நிற்பாங்கல்ல, இப்படி ஒரு விளம்பரம் வருது சார். அதான் அந்த வாசனை திரவியத்தை போட்டால் போலீஸ்காரங்க திருடனோட லவ்வர் ஆயிடுவாங்களாம். இப்படி ஒரு விளம்பரம் போடுறான் சார். இதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம், அந்த வாசனை பொருளுக்கு அவமானம். ஹமாம் சோப்பு போட்டு குளித்தா இன்டர்வியூவில் ஜெயிச்சிடலான்னு காட்டுறான் சார். இப்போ ஒரு பொண்ணு ஒரு இன்டர்வியூக்கு போகுதுன்னு வைங்களேன், வாட் இஸ் A+B² கொஸ்டின் கேட்குறாங்க இன்டர்வியூவில். மோந்து பாருங்க, எப்படி புரியுதா நான் எல்லாம் சொல்கிறேன்? வாட் இஸ் A+B² அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று அந்த பொண்ணு, சார் மோந்து பாருங்க, ஏன்னா ஹமாம் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்காளாம். ஹமாம் போட்டால் இன்டர்வியூவில் ஜெயிக்கலான்னு சொல்கிறான் சார் விளம்பரத்தில். இந்த நாட்டில் எப்படி சார் வாழ்கிறது? ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்குது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில், 15-20 பேருக்கு மெடிக்கல் கேம்பில் வச்சு பிபி செக்கப் பண்ணுறாங்க. 15 பேரில் 13 பேருக்கு பிபி இருக்குது, 2 பேருக்கு பிபி இல்லை. பெர்ஃபெக்ட் ஹெல்த் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணுறாரு. those 2 guys were fired. புரியுதா? ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் மெடிக்கல் கேம்ப் சார், பிபி செக் பண்ணுறாங்க, 15 பேருக்கு செக் பண்ணுறாங்க. 13 பேருக்கு பிபி இருக்குது, 2 பேருக்கு பிபி இல்லை. அந்த 2 பேருக்கு பெர்ஃபெக்ட் ஹெல்த்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணுறாரு. கார்ப்பரேட் கம்பெனி அந்த 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்? எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு உனக்கு பிபி வரலைன்னா நீ சரியாக வேலை பார்க்கலன்னு அர்த்தம். போகுது நாடு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? நீ எப்படி போகிற? நீச்சல் கிளாஸில் குழந்தை நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தையுடைய துண்டு டர்க்கி டவல், வெள்ளை டர்க்கி டவல் காணாமல் போயிடுது, தொலைஞ்சு போயிடுது, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. மதர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த நீச்சல் குளத்தை நடத்துகிறவர்கிட்ட, என் குழந்தையோட டவல் காணாமல் போயிடுச்சு. ஒன்று டீச்சர் கேட்குறாங்க, அடையாளம் என்ன? வெள்ளை கலராக இருக்கும். என் குழந்தையோட துண்டு திருடு போயிடுச்சு, திருட்டு குற்றம், அடையாளம் சொல்லுமா? துண்டு வெள்ளையாக இருக்கும். ஏம்மா வெள்ளையாக இருக்கிற துண்டு எத்தனை துண்டு இருக்குமா? வேறு ஏதாவது அடையாளம் சொல்லும். அதில் சதர்ன் ரயில்வேஸ்ன்னு எழுதியிருக்கும். எஸ்ஆர்னு எழுதியிருக்குமா? திருட்டு குற்றமா?
எப்படி திருட்டு குற்றம் வேறு எதை அதில் எஸ்ஆர்னு பிரிண்ட் ஆகிருக்கும்னா, அப்போ நீ ட்ரெயினில் கொடுத்த துண்டை களவாண்டுட்டு வந்திருக்க, இங்கே வந்து நீ களவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுற. புரியுதுங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பல சிந்தனைகளை வெறுமனே நகைச்சுவை சொல்லிட்டு போகக்கூடாது சார். ஒரு நகைச்சுவையினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், சிரிக்க வைத்த ஒரு 10 நிமிடத்தில் சிந்திக்க வைக்க வேணும். சிரிக்க வைத்த ஒரு 10 நிமிடத்தில் சிந்திக்க வைக்க வேணும். இந்த மனுஷ புத்தின்னு சொல்கிறோமே, இந்த இந்த பேய்க்கு காலு தரையில் படாது, அதையும் நம்புகிறான். பேய் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது, நமக்கு தெரியுமா? பேய் இருக்கா இல்லையா யார் பார்த்தா? பேய்க்கு காலை பாரு தரையில் ஒட்டாமல் இருந்தால் அது பேய். பேய்க்கு காலு தரையில் ஒட்டாதுங்கிறதையும் நம்புகிறான். ஏதோ கொலுசு சத்தம் கேட்குது, பேய் வருதுன்னு நினைக்கிறேன், இதையும் நம்புகிறான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? காலு தரையில் படாதுங்கிறதையும் நம்புகிறான். நடந்து வரையில் கொலுசு சத்தம் கேட்குதுங்கிறதையும் நம்புகிறான். இவனை எந்த சாதியில் சேர்க்கிறது? புரியுதுங்களா? சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு இந்த சிரிப்பு. நல்லா கவனிங்க. என்எஸ்கே பாடின பாட்டு என்ன? சிந்திக்க தெரிந்த மனித ஜாதிக்கு தான் சொந்தமானது இந்த சிரிப்பு. இப்போ நான் நிறைவு பண்ணுறேன். பல செய்திகளை சொல்லலாம், ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இது தென்கட்சி சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு? ஐயாவுக்கு, வானதி ஐயாவுக்கு. உங்களுக்கா? 2 பேருக்கும், 3 பேரும். தென்கட்சி ஐயா தான் ஒரு ஜோக் சொல்வார். ஒரு பாரிஸில் ஒரு ஃபங்க்ஷன். பாரிஸ்னா இங்கே பாரிஸ் கார்னரில் இல்லை, பாரிஸில். ஆமாம், பாரிஸில் ஒரு ஃபங்க்ஷன். அதில் கண்டிப்பாக இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்தால் தான் என்ட்ரி அலவுடு. இன்விடேஷன் இல்லாதவங்களுக்கு என்ட்ரன்ஸு கொடுக்க மாட்டாங்க. இங்கே வரையில் பார்த்து அனுப்புகிறீங்களா, அது மாதிரி. இப்போ சூடான் நாட்டு அதிபர் நுமேரி அவர் வர்றார். இன்விடேஷன் எடுத்துகிட்டு வரல. நோ இன்விடேஷன் இல்லை, செக்யூரிட்டி நோ, ஐ கேனாட் அலவ் யூ. டு யூ நோ ஹூ ஐ ஆம்? அவர் சூடான் அதிபர். ஐ ஆம் த பிரீமியர் ஆஃப் சூடான், நுமேரி. நீ யாரை வேணாலும் இருந்துட்டு போ. இன்விடேஷன் இருக்கா? இல்லை, அப்போ அலோவ் பண்ண முடியாது. ஐ ஆம் நுமேரி, ஐ ஆம் நுமேரி, ஐ ஆம் சூடான் பிரீமியர். அது முடியாதுன்னா எனக்கு எப்படியா தெரியும்? நீ சூடான் பிரீமியர்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ கொஞ்சம் உனக்கு முன்னாடி பிக்காசோ போனார். பிக்காசோவும் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் பிக்காசோன்னு நான் எப்படி நம்புறதுன்னு நான் கேட்டேன். டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்தார், என்னைய டக்குன்னு வரைஞ்சார், என்னைய மாதிரியே வரைஞ்சி காமிச்சார். திஸ் இஸ் பிக்காசோ, யூ கேன் கோ, யூ கேன் என்டர், உள்ளே போகலான்னு அனுமதிச்சிட்டேன். அப்படியே உன்னை நான் எப்படி நம்புறது? அப்போ அவன் கேட்டான், நுமேரி, பிக்காசோவை அலோவ் பண்ணியா? பிக்காசோனா யாரு அப்படின்னா, அப்போ நீ தான் நுமேரி, உள்ள போ. ஏல உலக புகழ்பெற்ற பிக்காசோவையே தெரியாமல் நீ இருக்கேன்னா நீ தாண்டா சூடான் அதிபரா இருக்க முடியும். எஸ், என்ட்ரி அலவுட். இது யார் சொன்ன ஜோக்கு? தென்கட்சி சுவாமிநாதன் ஜோக். இது ஜோக்கு கிடையாது சார், இதுதான் ஹியூமர். ஜோக்கு வேற, ஹியூமர் வேற. இப்போ நிறைவு பண்ணுறேன். அபிராமி பட்டர்
இன்னும் ஒரு ரொம்ப இப்போ நடந்ததுக்காக ஒரு இது சொல்லிடுறேன். பகல்காமா அது இந்த அடித்தாங்களே இப்போ டெரரிஸ்ட், அந்த எப்படி உச்சரிக்கணும், அதை எப்படி வேணாலும் உச்சரிக்கலாம். அவன் சுட்ட பிறகு எப்படி உச்சரித்தான்னு, பகல்காம் ஏதோ ஒரு இடத்துல என்னென்னமோ சொன்னாங்க, என்னென்னமோ நடந்தது, தீவிரவாதம். இப்போ பாகிஸ்தான்காரனோ தான் வந்து இப்படி இந்த இதை நடத்தினான் அப்படின்னு. அப்போ பாகிஸ்தான்லேயே குண்டு வெடிக்கிறானே, இப்போ கூட நடந்ததில்லை, பாகிஸ்தான்லேயே குண்டு வெடிக்கிறான். இது சுப்பிரமணிய சுவாமின்னு ஒரு அரசியல் தலைவர் இருக்காரா, அவர்கிட்ட கேட்குறாங்க, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது பாகிஸ்தான்னு சொல்கிறீங்க, ஆனால் பாகிஸ்தான்லேயே பயங்கரவாதம் நடக்குதே, பாகிஸ்தானத்தில் தான் பயங்கரவாதம் வளருதுன்னு சொல்கிறீங்க, பாகிஸ்தானத்திலேயே பயங்கரவாதிகள் தாக்குறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல. அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, தட் இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். தட் இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ நம்ம வீட்டில எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இதுதான் சார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னால் அதில் சென்ஸ் இருந்தால் தான் ஹியூமர். அதனால தான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொன்னேன். சென்ஸ், நகைச்சுவைன்னு தமிழில், சுவை இருந்தால் தான் நகை. சும்மா மொக்க ஜோக் அடிக்கிறது, கடி ஜோக் அடிக்கிறது பிரயோஜனப்படாது. இப்போ நிறைவு பண்ணுறேன். அபிராமி பட்டர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அபிராமி பட்டர் என்ன பண்ணார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். நிறுத்திக்கங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும். நுணுக்கமாக பார்க்கணும். தனம் தரும் கல்வி தரும், ரெண்டு வந்துருச்சுல. செல்வமும் இருக்குது கல்வியும் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா முடியாதா? செல்வம் இருக்குது கல்வி இருக்குது, இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா பெருந்தனக்காரர்கள் எத்தனையோ பேர் சோகத்தில் இருக்கிறார்கள். மெர்சிடஸில் உட்கார்ந்துக்கிட்டு அழுகுறவனை பார்த்துருக்கீங்களா? மெர்சிடஸ் காரில் போய்கிட்டு அழுதுகிட்டே ஓட்டுறவனை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். நீ எப்படி மெர்சிடஸில் போன? அவர் தான் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ மெர்சிடஸ் இருக்கிறவன் அழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய படிப்பு படித்தவன் தூக்கு போட்டுட்டு சாவுறான். அப்போ தனம் தரும் கல்வி தரும், தனமும் கல்வியும் மட்டும் இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்து விட முடியாது. தனமும் கல்வியும் இருக்கிறவர்களும் சோகத்தில் இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தளர்வறியா மனம். தளர்வறியா மனம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். சரியா? அடுத்து லிஸ்ட்டை கூட்டுறாரு. அடுத்து இன்னொரு பாட்டில் லிஸ்ட்டு 3 இல்லை, இன்னும் கூட்டுறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும். இவ்வளவும் இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்துடலாமா? நோயில்லாத உடம்பு இருக்குது, நல்ல நட்பு இருக்குது, நல்ல கல்வி இருக்குது, நல்ல செல்வம் இருக்குது, சந்தோஷமாக இருந்துருவியா? முடியாது. எது இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்? சலியாத மனமும். தளர்வறியாத மனம், சலியாத மனம். மனம் தளர்வறியாமல் இருக்க வேண்டுமென்றால், மனம் சலியாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்வதற்தான். அதனால் நீங்கள் எவ்வளவு பெரிய கல்விமான்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அழகர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும்
உங்களுடைய மனம் சலித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த மனத்தை சலித்து போகாமல் பார்த்து கொள்வதற்கு ஒரே வழி நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்வது தான். அந்த நகைச்சுவை உணர்வை வளர்ப்பதற்காகத்தான் 42 ஆண்டுகளாக ஒரு தவம் போல, ஒரு தியானம் போல, ஒரு யோகம் போல இந்த மன்றத்தை இவர்கள் கட்டி காப்பாற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மகா பெரிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சபையை நடத்துகிறவர்களும் சபைக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களும் சலியாத மனமும் தளர்வறியாத மனமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.